நந்தம்பாக்கம் மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் நேற்று மெட்ரோ பால தூண்கள் விழுந்து விபத்து ஏற்பட்டதில் 4 பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். யார் யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சரி, நந்தம்பாக்கம் மவுண்ட் பூந்தமல்லி சாலையில LNT அருகாமையில மெட்ரோ ரயில் மேம்பால கட்டுமான பணியின் போது 2 பில்லர்கள் நடுவே வைக்கப்பட்டிருந்த இந்த 4 கான்கிரீட் பீம்களில் 2 பீம்கள், அதாவது கிர்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிர்ரேடர் கீழே சரிந்து விழுந்ததுல ரமேஷ் என்பவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்து விட்டார். இது நேற்று இரவு நடந்தது. இந்த நிலையில தான், அதாவது அந்த பூந்தமல்லி, கிண்டியிலிருந்து பூந்தமல்லி சொல்லக்கூடிய அந்த LNT கம்பெனியுடைய வாசல்ல தான் இந்த LNT நிறுவனம் மெட்ரோ ரயில் மேம்பால பணியை மேற்கொண்டு வருகிறது. மெட்ரோ ரயில் மேம்பாலத்தில முதல் அடுக்காகவும் அதன் கீழ்ப்பகுதியில இலகு ரக வாகனங்கள் செல்வதற்கு 2வது அடுக்காக மேம்பாலம் பணியானது நடைபெற்று வந்தது. தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. கடந்த சுமார் 15 நாட்களுக்கு முன்பு 2 பில்லர்களுக்கு இடையே சுமார் 99 அடி நீளமும் 6 உயரமும் 2 அடி அகலமும் உள்ள 4 சிமெண்ட் பீம்கள், கிர்ரேடர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிமெண்ட் பீம்கள் வைக்கப்பட்டிருந்தது. 12/6/2025, அதாவது நேற்று சுமார் ஒரு 10:30 மணி அளவுல அந்த 2 பீம்கள் அந்த கார்டர் சரிந்து சாலையின் நடுவுல விழுந்ததுல சரியாக 9:30 மணி அளவுல அது கீழே விழுந்தது. விழுந்த போது கிண்டியிலிருந்து பூந்தமல்லி செல்லும் சாலையில இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த ரமேஷ், அது மட்டும் இல்லாம அவருக்கு பின்னாடி அமர்ந்திருந்த ஒரு நபர், அவர் காயங்களுடன் உயிர் தப்பினார். ஆனால் அந்த ரமேஷ் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்தவரே அவர் அந்த பீம் அவர் தலையில விழுந்து நசுங்கி அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்து விட்டார். தொடர்ச்சியாக இந்த பீம்களை உடனடியாக JCB மற்றும் பொக்லைன் வாகனங்கள் மூலம் 4 பாகங்களாக பிரித்து எடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இந்த பீம்களை சரியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, அது மட்டும் இல்லாம சரியாக பிக்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு 4 நபர்கள் மீது தற்போது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.